الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا البلد الأمين وقال أيضا لا أقسم بهذا البلد صدق الله العلي العظيم وقال صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة متفق عليه. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய காலம் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப நாட்கள் மிகவும் கண்ணியமானது என்று நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம். இதே காலகட்டத்தில் தான் உலகளாவிய முஸ்லீம்கள் அனைவரும் இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி செல்வதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் அந்த மக்கா நாட்டிற்கு சென்று காபத்துல்லாவை தரிசித்து வருவது, அதனை பார்ப்பது, என்னால் முடியுமான ஒரு உம்ராவையோ அல்லது ஹஜ்ஜையோ செய்வது என்ற ஆசை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருப்பதை பார்க்கலாம். இது தானாக பிறக்கின்ற ஒரு ஆசை. ஆனால் இந்த ஆசை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் அனைத்து மனிதருடைய உள்ளங்களையும் இந்த காபாவை ஆசை வைக்கக்கூடியதாக, காபாவை நாடக்கூடியதாக ஆக்கிவிடு என்று துஆ கேட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த மக்காவிற்கு சென்று அந்த காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை பிறப்பதற்கான காரணம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த மக்கா மதீனாவினுடைய சிறப்பம்சங்கள், அதில் உள்ளடங்கியிருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் மக்காவை பற்றிய சில சிறப்புகளை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் ஹரம் ஷரீஃபிலே காபத்துல்லாவிலே ஒரு தடவை தொழுவது ஏனைய இடங்களில் 1 லட்சம் தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதற்கு சமமான நன்மை ஒரு தொழுகையின் மூலமாக கிடைக்கும். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பிராணிகளை வேட்டையாட முடியாது. புறாவாக இருக்கலாம், வேறு பிராணிகளாக இருக்கலாம். அங்குள்ள வேட்டை பிராணியை வேட்டையாட முடியாது அந்த ஹரம் ஷரீஃபுள்ளுக்குள். அதே போன்று அதில் இருக்கக்கூடிய தாவரங்களை, மரங்களை வெட்ட முடியாது. அதில் ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் வெறுமனே அதனை அந்த மனிதனிடம் ஒப்படைக்கும் நோக்கத்திலே அதனை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி மாத்திரம்தான் எடுக்க முடியும். ஏனைய இடங்களில் ஒரு பொருள் விழுந்திருந்தால் அந்த பொருளை தொலைத்தவர் கவலைப்பட மாட்டார் என்றிருந்தால் அதனை ஒரு கொஞ்ச நாட்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அந்த நபர் வராவிட்டால் அதனை எங்களுக்கு உபயோகிக்க முடியும். அதே நேரத்தில் அந்த பொருள் மிகவும் பொறுமதியானதாக இருந்தால், அதனை தொலைத்தவர் கவலைப்படுவாராக இருந்தால் நான் அதனை ஒரு வருடம் அறிமுகம் செய்ய வேண்டும். ஆரம்ப நாட்களில் அதிகமாக எந்த இடத்தில் கண்டேனோ அதே மாதிரி எந்த இடத்தில் மக்கள் அதிகமாக புழங்குவார்களோ சந்தைகளில், பள்ளி வாசலில் அறிமுகம் செய்ய வேண்டும். ஒரு வருடம் கழித்து அந்த நபர் வராவிட்டால் அந்த பெருமதியான பொருளை எனக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நிபந்தனையின் பேரில். அந்த பொருளுடையவர் வந்தால் நான் அதனை ஒப்படைத்து விடுவேன். அல்லது அந்த சாப்பிடும் பொருளாக இருந்தால், பாவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதனை பாவிப்பேன். அந்த நபர் வந்தால் அதற்கான பெருமதியை கொடுத்து விடுவேன் என்கிற நோக்கத்தில் மட்டும் என்ன செய்யலாம், பிரயோகிக்க முடியும். ஆனால் காபத்துல்லாவிலே, ஹரம் ஷரீஃபிலே நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்தால் அப்படி செய்ய முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. இது காபத்துல்லா ஹரம் ஷரீஃபிலே இருக்கக்கூடிய ஒரு, அதற்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அங்குதான் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல் இருக்கிறது.
அந்த கல்லை முத்தமிடுபவர்களுக்காக நாளை மறுமை நாளிலே அது சிபாரிசு செய்யும். அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல். ஆரம்பத்திலே வெண்மையாக இருந்தது, தற்பொழுது அது கருப்பாக இருக்கிறது. அதனால் தான் அல் ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல் என்று பெயர். ஏன் கருப்பாக மாறியது? மனிதர்களுடைய பாவங்களை அது சுட்டரித்ததன் காரணமாக, அதனை மோருகின்ற நேரத்திலே, அதனை முத்தமிடுகின்ற நேரத்திலே ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உண்மையான எண்ணத்தோடு திருந்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஹஜ்ஜிக்காக செல்கிறார், அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார். எனவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே மனிதனுடைய பாவங்களின் காரணமாக அந்த கல் கருப்பாக மாறிவிட்டது. அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே மக்காவிலே தான் மாவு ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் இருக்கக்கூடிய, அந்த கிணறு இருக்கக்கூடிய இடம், அது கஅபாவிலே தான் அமைந்திருக்கிறது. எந்த மனிதன் எந்த ஆகுமான நோக்கத்திலே அந்த தண்ணீரை குடிப்பானோ அந்த நோக்கம் நிறைவேறும். அதே போன்று ஒரு நோய்க்காக வேண்டிய ஒரு மனிதன் குடித்தால் அது நோய் நிவாரணியாக மாறும். அப்படியான ஒரு பரக்கத்தான நீர், வற்றாத நீர், எவ்வளவு காலம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, காலாகால மக்கள் எத்தனையோ இடங்களுக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. எத்தனையோ ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் வீட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். ஆனால் வற்றிய ஒரு வரலாறு கிடையாது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், அதே போன்று நபி பட்டம் கிடைத்த இடம், ஆரம்பமாக குர்ஆன் இறங்கிய இடம், உண்மை நன்மை தீமை உரைக்கப்பட்ட இடம் அந்த காபத்துல்லாஹ் மக்கா. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மிகவும் சிறப்புக்குரியது. அதே போன்றுதான் ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் 5 விடுத்தம் அவர்களுடைய தொழுகையிலே பிரதானமாக முன்னோக்கக்கூடிய பைத்துல்லாஹில் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த காபத்துல்லாவை, கிபிலாவை நாங்கள் முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை தான் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவரும் கிபிலாவாக, திசையாக முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே 2 விடுத்தம் மக்காவின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த விடம் எவ்வளவு பொறுமதியானது, எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். அந்த அடிப்படையில் சூரத்து தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தில், அந்த சூறாவிலே வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்பான அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதே போன்று லா உக்ஸிமு பிஹாதல் பலத், சூரத்துல் பலதிலே அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப வசனமாக லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது நான் சத்தியமாக என்று அல்லாஹ் 2 விடுத்தம் குர்ஆனிலே மக்காவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மக்கா என்பது ரத்தம் ஓட்ட முடியாது, யாரையும் பழிக்கு பழி வாங்க முடியாது, அவ்வளவு ஒரு கண்ணியமான இடம். அல் அமன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு, அச்சமற்ற தன்மை எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய கையினால் அநியாயங்கள் நடப்பதை விட எங்களுடைய நாவினால் ஒரு மோசமான வார்த்தை, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அந்த இடத்திலே மோசமான வார்த்தைகள் பேச முடியாது, அருவருப்பான அருவருக்கத்தக்க தூஷண வார்த்தைகள் பேச முடியாது, தர்க்கம் செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம்தான் அந்த மக்கா காபத்துல்லாஹ். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த ஒரு மனிதனும் காபத்துல்லாவை நோக்கி சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டியோ மலம் கழிப்பதற்காக வேண்டியோ உட்கார்ந்தால் காபாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ கூடாது, ஹராம். காபாவை நேரடியாக முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் கூடாது. ஒரு மனிதன் நேரடியாக சுத்தி கட்டப்படாத ஒரு இடத்தில் நேரடியாக என்ன செய்ய முடியாது? காபத்துல்லாவை முன்னோக்க முடியாது, பின்னோக்க முடியாது. ஆனால் ஒரு 4 முழத்திற்குள் சிறிய ஒரு இடமாக கட்டப்பட்டால் முடியும். ஆனாலும் முஸ்லிம்கள் யாரும் காபாவுடைய திசையை நோக்கி முன்னோக்கியோ பின்னோக்கியோ யாரும் அவர்களுடைய கழிவறைகளை அமைப்பது கிடையாது. அதற்கு மாற்றமாகத்தான் என்ன செய்வார்கள்? வீடு கட்டும் பொழுது கட்டிக்கொள்வார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தின் காரணமாகத்தான் பொதுவாக காலை நீட்டுவதாக இருந்தாலும் கூட நாங்கள் யாராவது கால் நீட்ட கண்டிருந்தால் காலை மடித்துக் கொள்ளுங்கள், இது கிப்லாவுடைய திசையாக இருக்கிறது என்பதாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஏன்? மனிதனுடைய உள்ளங்களில் காபாவை பற்றிய அந்த பைத்துல்லாஹில் ஹராமை பற்றிய அந்த கண்ணியம் உள்ளத்தில் இருப்பதன் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த காபாவை நானும் நீங்களும்
வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஒரு முறை வாழ்நாளில் ஒரு உம்ராவையோ ஒரு ஹஜ்ஜையோ செய்வது எங்கள் மீது கட்டாய கடமை. ஆனால் எந்த மனிதனிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் காபாவை பற்றி யோசிப்பதோ அல்லது உம்ராவை பற்றி யோசிப்பதோ கிடையாது. ஆனால் அதற்கு மாற்றமாக சுற்றுப்பிரயாணங்களை மேற்கொள்வதற்காக வேண்டி பல நாடுகளை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாரிடம் வசதி வாய்ப்பும் உடல் பலமும் இருக்கிறதோ அவர் காபாவை முன்னோக்கி செல்வது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, உம்ராவை நிறைவேற்றுவது அவர் மீது கட்டாய கடமை. வமன் கஃபர், எவன் நிராகரிப்பானோ, எவன் வசதி வாய்ப்பும் இருந்தும் அந்த காபாவை நாடாமல் இருக்கிறானோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அதனை சுற்றி வருவதற்கு, அதனை பார்ப்பதற்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலாகாலம் அதற்கென மக்களை நியமித்து வைத்திருக்கிறான். அவர்களுமோ வசதி படைத்தவர்களை விட மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவர்கள் சீட்டு போட்டு சல்லி முட்டிகளை சேர்த்து உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். கணித்துக்குரிய மேலாளர்களே, யாருக்கு அந்த இடத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ, சுப்ஹானல்லாஹ், அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்ட, பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வருகிறான். இந்த சிறப்புகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை. मेरे प्यारे दोस्तों, हम जो अभी बैठे हुए हैं जुल्हिज्जा के पहले दिनों में, इस दिनों में इस्लाम के एक बड़ा अमल, एक बड़ा इबादत उधर हो रहा है काबा में, मक्का में, ये है हज। ये काबतुल्लाह जो उधर है, ये काबतुल्लाह का नाम, दूसरा नाम है अल बलदुल अमीन। उधर अमन बहुत है, उधर कत्ल नहीं कर सकता है, उधर एक बंदे के लिए जुल्म के लिए किसास नहीं ले सकता है, और इसी तरह उधर जुल्म वगैरह, और इसी तरह इतना हद तक उसका जुबान से अच्छा वाला बात होना चाहिए। अगर अच्छा वाला बात नहीं है, ये बात उसके मुंह से नहीं होना चाहिए। उधर और झगड़ा वगैरह भी नहीं कर सकता है। फला रफस वला फुसूक वला जिदाल फिल हज। इतना अमन जगह है काबतुल्लाह। उधर एक नमाज पढ़ना दूसरी जगह में 1,00,000 मर्तबा नमाज अदा करने के बराबर सवाब मिलेगा, सिर्फ एक वक्त नमाज अदा करने से। और इसी तरह उधर का कोई परिंदे को हम सैद नहीं कर सकता है, उसको पकड़ नहीं सकता है खाने के लिए। और इसी तरह उधर का जो हशीश वगैरह है, ये भी हमको नहीं, उसको वैसे हम पिक नहीं कर सकता है। और इसी तरह उधर हजरुल अस्वद है, ये यानी जन्नत से उतारा, अल्लाह ने उतारा। ये पहला था सफेद वाला रंग, उसके बाद वो काला बन गया। ये किस वजह से काला बन गया? ये हजरुल अस्वद को जो गुनाहगार बंदा उधर जाकर सच नियत से मैं अच्छा बनना चाहिए, इस तरह नियत से वो उधर जाकर उसको बोसा दिया, ये बोसा करने के वजह से वो काला बन गया। और इसी तरह उधर है माउ जमजम। अगर कोई बंदा किस हलाल नियत से वो पिएगा, वो हलाल हाजत पूरा होगा। और इसी तरह कोई बीमार वाला बंदा उसको पिएगा, उसको शिफा मिलेगा। और इसी तरह उधर वही काबतुल्लाह में, वही उधर मक्का में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पैदा हुआ। उधर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को पहला वही आया, जिब्रील अलैहिस्सलाम नबी बना, रसूल बना। और इसी तरह कुरान का पहला आयत उधर ही उतारा। और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम हक बातिल उधर बताया। और इसी तरह अल्लाह ने कुरान में 2 जगहों में ये मक्का के बारे में कसम खाकर बोला। अल्लाह कुरान में जो किस्म चीज के कसम खाता है वो चीज बहुत बेहतरीन होता है, इसलिए अल्लाह उसको चूज करता है। वहादल बलदिल अमीन ला उक़सिमु बिहादल बलद, इस तरह 2 जगहों में अल्लाह ने काबतुल्लाह से कसम खाया। और इसी तरह हर बंदा एक दिन में 5 वक्त नमाजों में उसका नमाज अदा करने के लिए
मुंह करने के लिए, तवज्जुह करने के लिए, चूज करने का जगह बैतुल्लाहिल हराम, क़िबलतुल्लाह, हम उसको चूज कर देते हैं एक दिन में 5 मरतबा। और इसी तरह बौल गाइब, अपना जरूरत पूरा करने के टाइम काबतुल्लाह को मुंह करना या पीछे करना हराम है। किसी जगह में उधर चारों तरफ कुछ दीवार वगैरह नहीं है, इस तरह जगह में काबतुल्लाह को मुंह करना और पीछे करना हराम। अगर 4 ज़िरा के दरमियान अगर दीवार बन गया फिर मुश्किल नहीं है, लेकिन फिर भी मुसलमान अपने घर बनाने के टाइम काबतुल्लाह मुंह करके या पीछे करके उसका बैतुल खला नहीं बनाते हैं। इतना हद तक कोई बंदा अपना पांवों को किबला की तरफ मत करे, कोई बंदा उसको मोहब्बत नहीं करेगा। कोई बंदा उसको इस तरह देखेगा, बोलेगा आपका पांव किबला की मुख की तरह है, उसको थोड़ा आप लपेटो, इस तरह हम बंदा मुसलमान बंदा बोल देते हैं। इसलिए अगर किसी के पास ताकत है, पैसा है, वो अपना जिंदगी में एक बार उम्रा करना, एक बार हज करना उस पर वाजिब है। वलिल्लाहि अलन नासि हिज्जुल बैति मन इस्तताअ इलैहि सबीला, अल्लाह बोल रहा है किसके पास इस्तिताअत है, कुव्वत है, पावर है अपना बदन में और अपना इकोनॉमी पावर है, वो एक बार हज करना, उम्रा करना उस पर वाजिब है। अगर वो नहीं करेगा अल्लाह भी उसको कोई जरूरत नहीं। वमन कफर, ये इस्तिताअत होने के साथ वो उम्रा नहीं कर रहा है, हज नहीं कर रहा है, अल्लाह बोला गनीयुन अनिल आलमीन, मैं आप लोगों के अमल से गनी हूं, मुझे कोई जरूरत नहीं। उसके लिए अल्लाह कुछ बंदे को रखा है, वो लोग उम्रा करते हैं, हज करते हैं, रमजान के महीने में इतिकाफ के लिए बैठते हैं, लेकिन वो लोग मालदार बंदे से भी थोड़ा इकोनॉमी में थोड़ा पीछे है। वो लोग पैसे को कमिटी करके या महीना महीना थोड़ा 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 जमा करके वो लोग उम्रा के लिए, हज के लिए जाते हैं। ये है उसका अल्लाह का तौफीक का मतलब। इसलिए हम भी इस तरह हमारे दिल में ये शौक आना चाहिए। और इसी तरह हर मुसलमान के दिल में एक बार मक्का जाकर काबतुल्लाह को जियारत करना का शौक होता है। ये वैसे नहीं होता, ये इब्राहिम अलैहिस्सलाम का दुआ का असर है। इब्राहिम अलैहिस्सलाम दुआ फरमाया, या अल्लाह हर बंदे के मुसलमान के दिल में ये काबतुल्लाह का शौक पैदा फरमाए। इस वजह से उसका कबूल हो गया। इसके वजह से हर मुसलमान के दिल में एक बार काबतुल्लाह को देखने के लिए हर बंदे का दिल शौक करता है। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவும் சிறப்புமிக்க ஒரு இடம்தான் மக்கா. உலகத்திலேயே ஆக சிறந்த முதலாவது இடம் காபத்துல்லா. முதலாவது ஆலயம், முதலாவது பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் காபத்துல்லா. காபத்துல்லாக்கு உம்முல் குரா, கிராமங்களில் தலையாய கிராமம் என்று மக்காவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உம்முல் குரா. ஏனென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் முதலாவதாக பூமியை படைத்தான், அதற்கு பின்னால் வானத்தை படைத்தான். வானத்தை படைத்ததற்கு பின்னால் ஆரம்பமாக படைத்த இடம் காபத்துல்லா. முழுமையாக அல்லாஹ் படைக்கவில்லை. அதற்கு பின்னால் வானத்தை படைத்ததற்கு பின்னால் தான் வல் அர்த பஅத ஸாலிக தஹாஹா, அல்லாஹ் என்ன செய்தான்? காபத்துல்லாவில் இருந்து இந்த பூமியை அப்படியே விரித்தான். அதனால் தான் அதற்கு உம்முல் குரா, ஊர்களின் பிரதான ஊர் என்று பெயர் வந்த காரணம். இரண்டாவது காரணம், உலக அனைத்து முஸ்லிம்களும், உலக அனைத்து நாடுகளில் உள்ள முஸ்லிம்களும் அவர்களுடைய 5 நேர தொழுகைகளிலும் காபத்துல்லாவை தான், பைத்துல்லாஹில் ஹராமை தான் கிப்லாவாக முன்னோக்கி தொழுகிறார்கள். எனவே ஏனைய இடங்கள் பிரான்ச்சஸ், பிரதானமான மர்கஸ் கேந்திர நிலையம் அந்த பைத்துல்லாஹில் ஹராம் அமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் காபத்துல்லா, பைத்துல்லாஹில் ஹராம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக சிறப்பை இந்த காபத்துல்லாக்கு கொடுத்திருக்கிறார், மக்காவுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போன்று இரண்டாவது இடத்தை பெறுகிறது மதீனா. முதலாவது சிறந்த இடம் மக்கா, இரண்டாவது சிறந்த இடம் மதீனா.
பள்ளிவாசல்களில் பிரதானமாக ஆரம்ப அந்தஸ்தை பெறுகின்ற பள்ளிவாசல் பைத்துல்லாஹில் ஹராம், இரண்டாவது அந்தஸ்தை பெறுவது மஸ்ஜிது நபவி. எவ்வாறு இந்த ஹரம் ஷரீஃபிலே ஒரு நேர தொழுகையை தொழுவதனால் ஏனைய இடங்களில் 1,00,000 தொழுவதை போன்ற சமமான நன்மை கிடைக்கிறதோ, அதே போன்று மதீனாவில் தொழக்கூடியவருக்கும் அதே நன்மை கிடைக்கும். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த குறுகிய அந்த இடத்திற்கும் ஒரு இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்கா. அதற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி 2 விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, நாளை மறுமை நாளிலே இந்த இடத்தை அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இணைப்பான், ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், அந்த இடம் தொழக்கூடிய மக்களை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்லும், சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் என்கிற இரண்டாவது விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எப்படி இருந்தாலும் அந்த சலசமனுடைய அறைக்கும் வீட்டுக்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தில் ஒரு பகுதி, அது இன்னும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் தொழுவது மிகவும் ஒரு பெரிய பாக்கியம். அதே போன்ற கணித்துக்குரிய மேலானவர்களே, நாளை கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது ஈமானுடையவர்களுடைய தஞ்சம் புகரக்கூடிய இடம்தான் காபத்துல்லாஹ். அங்கு அந்த இறுதி காலத்தில் வசிக்கக்கூடியவர்கள் உண்மையான முஃமின்களாக இருப்பார்கள். அதே போன்று தஜ்ஜால் வருகின்ற பொழுது காபத்துல்லாவுடைய எல்லைக்கும் மதீனாவுடைய எல்லைக்கும் அவனுக்கு நுழைய முடியாது. அதனுடைய வாசல்களில் மலக்குமார்கள் காவல் புரிவார்கள். அவன் அதனை நோக்கி வருகின்ற நேரத்திலே அவனுடைய முகத்தை ஷாமை நோக்கி திருப்பி விடுவார்கள் மலக்குமார்கள். அதே போன்று மதீனா வாசிகளுக்கு யாராவது தீங்கு விளைவிக்க நுழைவானோ, எவ்வாறு நீர் உப்பை கரைத்து விடுமோ அதே போன்று அல்லாஹ் அந்த மதீனா வாசிகளுக்கு கெடுதியை நாடக்கூடிய மக்களை அழித்து விடுவான், கரைத்து விடுவான். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்ட சஹாபாக்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்ட ஈமானை பாதுகாப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் மதீனா. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடமும் மதீனா ஷரீஃப். எனவே கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, அதனால் தான் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மதீனாக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த உம்ராவுடைய கடமையோடோ ஹஜ்ஜுடைய கடமையோட சம்பந்தப்பட்ட ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த ஹஜ் உம்ரா செல்லக்கூடியவர்கள் யாரும் மதீனாவுக்கு செல்லாமல் வருவது கிடையாது, மதீனாவுக்கு செல்லாமல் வருவது கிடையாது. ஏன்? அந்த இரண்டையும் ஒட்டி பிறந்த இரட்டையர்களை போல் அல்லாஹ் தஆலா மக்காவையும் மதீனாவையும் ஆக்கி வைத்திருக்கிறான். இவ்வளவு சிறப்பு நிறைந்ததுதான் இந்த மக்காவும் மதீனாவும். मेरे प्यारे दोस्तों, इसी तरह मदीना को भी फजाइल है. मदीना जो हरम शरीफ में कोई बंदा एक नमाज पढ़ेगा वो दूसरा जगहों में 1,00,000 नमाज पढ़ने के बराबर सवाब मिलेगा. इसी तरह मस्जिद नबवी में कोई बंदा नमाज पढ़ेगा, इसी तरह बराबर उसको सवाब मिलेगा. दूसरा, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का घर और मिंबर, उसके दरमियान वो जन्नत का एक टुकड़ा है. उसके इमाम नववी रहमतुल्लाह दो माना बताता है. एक माना है कल क़यामत के दिन अल्लाह सुब्हानहू व तआला ये जगह को जन्नत की जगह में टच करेगा, एक माना. दूसरा माना है उधर जो बंदा नमाज पढ़ेगा वो जन्नत जाएगा. ये दूसरा दो माना इमाम नववी रहमतुल्लाह इसके हदीस के लिए शरह लिखा है. और इसी तरह वो मस्जिद नबवी में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम अपने ईमान को, अपने सहाबा को ईमान को हिफाजत करने के लिए चूज करने जगह मदीना है. और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जो बताया फजीलत मदीना के बारे में, जो बंदा मदीना वालों को सू पहुंचाने के लिए, जरर पहुंचाने के लिए सोचेगा, किस तरह पानी सोल्ट को किस तरह वो खत्म कर देता है, इसी तरह अल्लाह वो बंदे को खत्म करेगा. और इसी तरह कल क़यामत के दिन दज्जाल हर जगह जाएगा, हर जगह जाएगा, कोने कोने हर जगह जाएगा, लेकिन मक्का मदीना के हद में नहीं जाएगा. अल्लाह उसके टाइम ये हद मदीना मक्का के दरमियान मलाइका हिफाजत रहेंगे. वो दज्जाल मदीना मक्का को मुंह करके जाएगा, मलाइका अपना उसका दज्जाल का मुंह को शाम की तरफ मुटवाएगा. और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का कब्र शरीफ उधर है.
उम्रा करने वाला, हज करने वाले में मदीना के तरफ जाना उसका इबादतों का हिस्सा नहीं है। लेकिन अल्लाह मक्का को मदीना को जुड़वा बना लिया। उम्रा के लिए, हज के लिए कोई बंदा मक्का जाएगा वो जरूर मदीना जाकर आएगा। अल्लाह इसका दिल में इस तरह शौक अल्लाह ने रखा है। ये इब्राहिम अलैहिस्सलाम का दुआ है, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का दुआ का असर है। हर बंदे का दिल में मदीना का मोहब्बत, मक्का का मोहब्बत। इस दुनिया में पहला खैर जगह मक्का है, उसके बाद आएगा मदीना। और इसी तरह मस्जिदों में पहला नंबर है बैतुल्लाहिल हराम, दूसरा नंबर पर है मस्जिद नबवी। अल्लाह ने इस तरह ये दोनों को इस तरह टच किया है। इसलिए हमारे पास बदन में कुव्वत है, इस्तिताअत है, मेरे पास पैसा है, मैं कम अज कम मेरा दिल में ये शौक आना चाहिए, मैं एक बार उम्रा करूंगा, एक बार हज करूंगा, इस तरह शौक आना चाहिए। अगर इस तरह शौक नहीं है अल्लाह भी उसको ये अपॉर्चुनिटी नहीं देगा। अल्लाह क्या बोला, वमन कफर फइन्नल्लाह गनियुन अनिल आलमीन। कोई बंदा ये मक्का मदीना के जाने के लिए उसका दिल में शौक नहीं है, अल्लाह भी उसका दिल में शौक नहीं डालेगा, तौफीक नहीं दे देगा। लेकिन एक बंदे के दिल में सच नियत है अल्लाह उसके लिए, लेकिन वो बहुत मालदार बंदा है, अभी तक वो हज उम्रा के लिए नहीं गया, लेकिन वो बंदा कमिटी पकड़कर या महीना महीना थोड़ा थोड़ा जमा करके उम्रा किया। इसलिए हमारे दिल में भी ये शौक आना चाहिए। और इसी तरह इस महीनों में दूसरा अमल है कुर्बानी का अमल। ये कुर्बानी का अमल हर बंदा करना है, इधर कर सकता है, इधर करना बहुत अच्छा है। अगर इधर नहीं कर सकता है हमारे मुल्क में उसको करना है। அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கடமைதான் குர்பானுடைய அமல். அது எங்களுடைய சுன்னத் முஅக்கதாவாக இருந்தாலும், வலியுறுத்தப்பட்ட சுன்னாத்களில் ஒன்றாக இருந்தாலும், யாரிடம் வசதி இருக்கிறதோ, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ, ஒரு ஆடு 50,000 அல்லது 40,000, ஒரு மாட்டினுடைய ஒரு பங்கு 40,000 அல்லது 30,000, ஒரு 20,000. எனவே ஒரு மனிதனுக்கு அதில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக அதில் பங்கெடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு முக்கியமான ஹதீஸ் வருகிறது, இதே போதும் ஒரு எச்சரிக்கைக்கு. எந்த மனிதனுக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் அவன் குர்பானி கொடுக்கவில்லையோ அவன் எங்களுடைய நாங்கள் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம், நாங்கள் தொழும் இடத்திற்கு அவன் சமூகம் அளிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே வசதி படைத்தவர்கள் நிச்சயமாக குர்பானுடைய அமலில் கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் இங்கு கொடுக்க வேண்டும், இங்கு கொடுக்க முடியாவிட்டால் எங்களுடைய ஊரிலே எங்களுடைய நாட்டிலே கொடுப்பதற்காக வேண்டிய அந்த ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இது மாதிரிய நல்ல காரியங்களில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றுவதற்கும் குர்பானுடைய அமலை வருடாந்தம் நிறைவேற்றுவதற்குரிய அமைப்பை, பொருளாதாரத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.